வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் ஜிம் பயிற்சியாளர் கொலை செய்த சம்பவத்தில் தொடர்புடைய 4 பேரின் வீட்டை சூறையாடிய உறவினர்கள், நண்பர்கள் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யக்கோரி சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி வம்பாக்கீரபாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் ஜிம் பயிற்சியாளர் மணிகண்டன் என்கிற விக்கி. இவர் நேற்று மாலை அவரது வீட்டின் அருகே நடைபெற்ற துக்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்டபோது மர்ம நபர்கள் மணிகண்டனின் தலையில் கல்லால் அடித்து கொலை செய்துவிட்டு தப்பி சென்றனர். கொலை சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த ஒதியஞ்சாலை போலீசார் அதே பகுதியைச் சேர்ந்த கார்த்திக், அசோக் பரணி, ஸ்ரீகாந்த் ஆகிய 4 வாலிபர்களை கைது செய்து ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் மணிகண்டனை கொலை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்ட 4 பேரின் வீடுகளை கொலை செய்யப்பட்ட மணிகண்டனின் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் அடித்து நொறுக்கி சூறையாடினர். அதனைத் தொடர்ந்து உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் அப்பகுதியைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்கள் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யக்கோரி சோனாம்பாளையம் பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைதன்யா மறியலில் ஈடுபட்டவர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி கைது செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து கலைந்து சென்றனர். அப்பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் உள்ள ஆண்கள் சிகிச்சை வார்டில் வீணாகி போன பொருட்களை குப்பை போல் குவித்து வைத்துள்ள வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி கடற்கரை அருகே இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை உள்ளது. புதுச்சேரி அருகே உள்ள தமிழக பகுதியை சேர்ந்தவர்கள், கிராமம் மற்றும் நகர பகுதிகளை சேர்ந்தவர்கள் என நாள்தோறும் சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் இங்கு சிகிச்சைக்காக வருகின்றனர். நாள்தோறும் மருத்துவமனைக்கு வரும் மக்களின் எண்ணிக்கை அதிகமாகி வரும் நிலையில் மருத்துவமனையில் படுக்கை வசதி, கழிவறை வசதி உட்பட பல்வேறு அடிப்படை வசதிகள் சரிவர இல்லை என்ற புகாரும் தொடர்ந்து இருந்து வருகிறது. இந்த நிலையில் மருத்துவமனையின் முதல் மாடியில் உள்ள ஆண்கள் சிகிச்சை பிரிவு வார்டில் வீணாகி போன நாற்காலிகள், மருத்துவமனை உபகரணங்கள் என வீணாகி போன பொருட்களை எல்லாம் குப்பை போல் குவித்து வைத்துள்ளனர். இதனை அங்கிருந்த நோயாளி ஒருவர் வீடியோவாக எடுத்து வெளியிட்டு இருக்கிறார். தற்போது இந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வருவதுடன் மருத்துவமனையில் சுகாதாரம் குறித்து பல்வேறு தரப்பினரும் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். புதுச்சேரி மக்களவை தொகுதி வாக்கு எண்ணும் பணிக்கு அலுவலர்கள் உள்ளிட்ட 631 பேர் நியமிக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரி மக்களவை தொகுதி வாக்குகள் எண்ணிக்கை பிராந்திய வாரியாக புதுச்சேரியில் 2 மையங்களிலும், காரைக்கால், ஏனாம், மாஹே ஆகியவற்றில் தலா 1 மையம் என மொத்தம் 5 மையங்களில் நடைபெற உள்ளன. வாக்கு எண்ணும் பணியில் 143 வாக்கு எண்ணும் மைய மேற்பார்வையாளர்கள், 151 வாக்கு எண்ணும் மைய உதவி அலுவலர்கள், 137 நுண் பார்வையாளர்கள், 2 வாக்கு இயந்திரங்களை எடுத்து செல்லும் ஊழியர்கள், உதவியாளர்கள் என மொத்தம் 631 பேர் நியமிக்கப்பட்டுள்ளனர். வாக்கு எண்ணிக்கைக்கு சட்டப்பேரவை தொகுதி வாரியாக தலா 3 சுற்றுகள் நடைபெறும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அரியாங்குப்பம், மணவெளி தொகுதிகளுக்கு மட்டும் தலா 4 சுற்றுகள் வாக்கு எண்ணிக்கைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 97 மேஜைகளில் வாக்கு எண்ணிக்கைகள் நடைபெற உள்ளன. வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் புதுச்சேரியின் 2 மையங்களிலும் 3 அடுக்கு பாதுகாப்பு மேற்கொள்ளப்படுகிறது. இதில் சுமார் 500 போலீசார் பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். காரைக்கால், மாஹே, ஏனாம் ஆகிய பிராந்தியங்களை சேர்த்து மொத்தம் 1500 போலீசார் வரை வாக்கு எண்ணிக்கை பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறை வளாகத்துக்குள் கைதிகளுக்குள் மோதல் ஏற்பட்டது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி காலாப்பட்டு பகுதியில் மத்திய சிறைச்சாலை அமைந்துள்ளது. இங்கு நூற்றுக்கணக்கான விசாரணை மற்றும் தண்டனை கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளனர். இங்கு கடந்த 28ஆம் தேதி தண்டனை கைதி உசைன் என்பவர் அப்பகுதியில் இருந்த சிலம்பரசனை முறைத்தாராம். இதையடுத்து இருவரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது உசைன் சிலம்பரசனை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் சிலம்பரசன் காயமடைந்தார். தகவல் அறிந்து வந்த சிறை வார்டன்கள் உசைனை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். சிலம்பரசனுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. இதுகுறித்து சிறை அதிகாரி பாஸ்கரன் அளித்த புகாரின் பேரில் காலாப்பட்டு போலீசார் சிறை கைதி உசைன் மீது வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி அருகே 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த லாரி டிரைவரை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி அடுத்த திருவக்கரை தவிட்டுக்குளம் பகுதியில் உள்ள சிறுமியிடம் அவ்வழியாக வந்த லாரி டிரைவர் பாலியல் தொல்லை கொடுத்ததுடன் சிறுமியை கடத்த முயன்றார். இதனை கண்ட சிறுமியின் உறவுக்கார பெண் உதவி கேட்டு கூச்சலிட்டதால் சிறுமியை கீழே இறக்கிவிட்டு லாரி டிரைவர் தப்பி சென்றார்.
இதுகுறித்து சிறுமியின் உறவினர்கள் அளித்த புகாரின் பேரில் கோட்டக்குப்பம் மகளிர் போலீசார் அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டது புதுச்சேரி சித்துக்கேணி பகுதியைச் சேர்ந்த ஓட்டுநர் முருகன் என்பது தெரியவந்தது. இதனை அடுத்து அவரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தார். புதுச்சேரி AFT திடலுக்கு ஜூன் முதல் வாரத்தில் தற்காலிக பேருந்து நிலையத்தை இடம் மாற்ற அதிகாரிகள் தீவிர நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புனரமைக்கப்பட்டு வருகிறது. இதனால் புதிய பேருந்து நிலையத்தில் கடும் இட நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து தற்காலிகமாக பேருந்து நிலையத்தை AFT மைதானத்திற்கு மாற்ற அரசு முடிவெடுத்து அதற்கான பணிகள் தொடங்கப்பட்டு திறப்பு தேதியும் அறிவிக்கப்பட்டது. ஆனால் 2 முறை தேதி அறிவிக்கப்பட்டும் திறக்கவில்லை. பணிகளும் முறையாக நடைபெறவில்லை. இதனிடையே நாடாளுமன்ற தேர்தல் குறுக்கிட்டதால் தற்காலிக பேருந்து நிலைய பணிகள் கிடப்பில் போடப்பட்டது. இந்த நிலையில் தேர்தல் முடிவு ஜூன் 4ஆம் தேதி வெளிவர உள்ள நிலையில் தற்காலிக பேருந்து நிலையத்தில் மீண்டும் பணிகள் தொடங்கப்பட உள்ளது. மைதானத்தில் பொதுமக்கள் வசதிக்காக நிழற்கூரைகள் அமைக்கும் பணி நடந்து வருகிறது. கழிவறை கட்டிடம், குடிநீர் வசதியும் செய்யப்பட்டுள்ளது. ஜூன் 5ஆம் தேதிக்கு பிறகு புதிய பஸ் நிலையம் AFT மைதானத்திற்கு தற்காலிகமாக இடமாற்றம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. புதுச்சேரி அருகே ECR சாலையில் நின்று கொண்டிருந்த லாரி மீது பைக் மோதிய விபத்தால் வாலிபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதன் CCTV காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அடுத்த அனுமந்தைக்குப்பம் பகுதியை சார்ந்தவர் ஆணியப்பன். இவரது மகன் மணி நேற்று முன்தினம் கடலூர் மாவட்டம் தேவனாம்பேட்டையில் உள்ள அவரது அக்கா வீட்டிற்கு சென்றுவிட்டு நேற்று அதிகாலை தனது இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்பொழுது சென்னை புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் கூனிமேடு அருகே வந்து கொண்டிருந்த பொழுது சாலையில் நின்று கொண்டிருந்த லாரி மீது வேகமாக மோதியதால் பலத்த காயமடைந்தார். அருகில் இருந்தவர்கள் மணியை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி இன்று உயிரிழந்தார். இந்த நிலையில் விபத்து குறித்த CCTV காட்சி தற்போது வெளியாகி பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த விபத்து குறித்து மரக்காணம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். உலக புகழ்பெற்ற காரைக்கால் அம்மையார் ஆலயத்தில் அடுத்த மாதம் 19ஆம் தேதி மாங்கனி திருவிழா மாப்பிள்ளை அழைப்புடன் துவங்க உள்ள நிலையில் விழா ஏற்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் தலைமையில் அரசு அதிகாரிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. 63 நாயன்மார்களில் சிறப்பிடம் பெற்றவரும் இறைவனால் அம்மையே என்று அழைக்கப்பட்டவருமான காரைக்கால் அம்மையாருக்கு காரைக்காலில் தனி கோவில் உள்ளது. இந்த கோவிலில் காரைக்கால் அம்மையார் வாழ்க்கை வரலாற்றை நினைவு கூறும் விதமாக வருடா வருடம் மாங்கனி திருவிழா நடைபெற்று வருகிறது. அதன்படி இந்த ஆண்டு மாங்கனி திருவிழா அடுத்த மாதம் ஜூன் 19ஆம் தேதி இரவு மாப்பிள்ளை அழைப்பு நிகழ்வோடு தொடங்குகிறது. இதில் முக்கிய நிகழ்வான 20ஆம் தேதி காலை பரமதத்தர் காரைக்கால் அம்மையார் திருக்கல்யாணம், 21ஆம் தேதி காலை புகழ்பெற்ற பிச்சாண்டவர் பவழக்கால் சப்பரம் வீதி உலாவில் பக்தர்கள் மாங்கனிகளை வாரி இறைத்து வழிபடும் மாங்கனி திருவிழா நடைபெற உள்ளது. இந்த நிலையில் மாங்கனி திருவிழா ஏற்பாடுகள் குறித்து இன்று காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் காவல்துறை அதிகாரிகள், கோவில் நிர்வாகிகள், மின்துறை, பொதுப்பணித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். அப்பொழுது நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் மாங்கனி திருவிழா முன்னிட்டு பல்வேறு மாநிலங்களில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள் என்பதால் அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் என்றும் பக்தர்களுக்கு தேவையான பாதுகாப்புகளை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் உத்தரவிட்டார். புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு பகுதியில் குப்பைகளை அகற்ற இலவச தொலைபேசி எண்கள் அறிமுகம். குப்பைகளை சாலையில் வீசினால் 1000 ரூபாய் அபராதம், கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எச்சரிக்கை. இலவச தொலைபேசி எண்ணில் தூய்மை பணியாளர்களை அழைத்து குப்பைகளை தரம் பிரித்து கொடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். புதுச்சேரியில் தனியார் நிறுவனம் கடந்த 10 ஆண்டுகளாக குப்பைகள் அள்ளும் பணியை செய்து வருகிறது. ஆனால் சில மாதங்களாய் குப்பைகள் சரியாக வரவில்லை என்று குற்றச்சாட்டு உள்ளது. இதனை சுட்டிக்காட்டி துணைநிலை ஆளுநர் அந்த நிறுவனத்திற்கு சேர வேண்டிய நிதி வழங்கும் கோப்பினை நிறுத்தி வைத்துள்ளார். புதுச்சேரியில் குப்பைகளே இல்லாத நிலை உருவாக்கினால் மட்டுமே அந்த கோப்புக்கு அனுமதி கொடுப்பேன் என்று ஆளுநர் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து அதிகாரிகள் சுறுசுறுப்பு அடைந்துள்ளனர். இந்த நிலையில் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்துக்குட்பட்ட திருக்கனூரில் உள்ள வணிக நிறுவனங்களுக்கு சென்ற பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் குப்பைகளை சாலையில் வீசி எரியக்கூடாது, குப்பைகளை தரம் பிரித்து தூய்மை பணியாளர்களிடம் மட்டுமே வழங்க வேண்டும் என்று நோட்டீஸ்களை வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், புதுச்சேரியில் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்துக்குட்பட்ட பகுதிகளை சுத்தமாக வைத்துக் கொள்ள முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதற்காக இலவசமாக தொலைபேசி எண்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே வணிக நிறுவனங்கள் குப்பைகளை கண்டபடி சாலையில் வீசாமல் குப்பைகளை தரம் பிரித்து தூய்மை பணியாளர்களிடம் மட்டுமே வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்.
சில நாட்களில் தூய்மை பணியாளர்கள் வரவில்லை என்றால் இலவச தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு அவர்களை வரவழைத்து குப்பைகளை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர், இதை மீறி சாலையில் குப்பைகளை வீசினால் 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் எச்சரித்தார். ஸ்பெயின் நாட்டில் நடைபெற்ற உலக கராத்தே போட்டி நடுவருக்கான தேர்வில் புதுச்சேரி வீரர் கலந்து கொண்டு வெற்றி பெற்று சாதனை படைத்தார். ஸ்பெயின் நாட்டில் கடந்த 10ஆம் தேதி நடைபெற்ற உலக கராத்தே நடுவருக்கான தேர்வில் இந்தியாவின் சார்பில் 15க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். அதில் புதுச்சேரி சார்பில் யுனிவர்சல் கராத்தே சங்கத்தின் தலைவர் திருநாவுக்கரசு தேர்வில் பங்கு பெற்று புதுச்சேரியில் இருந்து முதன்முறையாக தேர்வில் வெற்றி பெற்று சாதனை படைத்தார். அவருக்கு பாராட்டு விழா புதுச்சேரி தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. விழாவில் யுனிவர்சல் கராத்தே சங்கத்தின் சேர்மன் அங்குதாஸ் கலந்து கொண்டு பாராட்டினார். மேலும் நிகழ்ச்சியில் பெண்களுக்கான தற்காப்பு கலை விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கராத்தே பெண் வீரர்கள் கலந்து கொண்டு தற்காப்பு கலை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில கராத்தே வீரர்கள் மற்றும் கராத்தே பயிற்சியாளர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். மேலும் பெண்கள் மற்றும் ஆண்களுக்கான கராத்தே போட்டிகளும் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி ஈசிஆரில் பாசிக் சொந்தமான இடத்தை ஆக்கிரமிக்க முயற்சி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை. புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலை பாத்திமா பள்ளி அருகே பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான இடம் உள்ளது. இந்த இடத்தில் செடிகள் விற்பனை கூடம் அமைக்க பாசிக் நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த இடத்தில் பாசிக் நிறுவனமும் செடிகள் விற்பனை கூடமும் மதுபான கடையும் அமைத்து இருந்தது. இவை இரண்டையும் முறையாக பராமரிக்காததால் மூடப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடையில் பின்பகுதியில் உள்ள அரசிடத்தை சிலர் ஆக்கிரமிக்க முயற்சித்து வருவதாக புகார் எழுந்துள்ள நிலையில் அதன் ஒரு பகுதியாக பாசிக் செடிகள் விற்பனை கூடத்தின் பின்பக்கம் சுவர் மற்றும் கேட் இடித்து அகற்றப்பட்டுள்ளது. இதுகுறித்து அரசு அதிகாரிகள் காவல்துறையில் புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் உள்ளது. இந்நிலையில் அப்பகுதி மக்கள் இதனை உடனடியாக நடவடிக்கை எடுத்து அரசு எடுத்து மீட்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.